இந்த படம், இந்த கதை, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த சம்பவம், இது எல்லாமே வந்து ஒரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மருதம், எனக்கு இந்த படத்தில் எப்படி நான் உள்ளே வந்தேன்னா கஜேந்திரன் சார் தான். ஆமாம், ஒரு 8-10 வருஷம் இருக்குமா அந்த ஷார்ட் ஃபிலிம். ஆமாம், திடீர்னு ஒரு 8-10 வருஷம் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. சார், நான் கஜேந்திரன் பேசுகிறேன் சார், இன்ஷூட் முடிச்சிருக்கேன். அது மாதிரி வந்து ஜெயம் ராஜா சாட்டை அன்பாளனோட பேட்ச்சு, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதில் நீங்கள் பண்ணித்தரோன்னு கேட்டார். இந்த வாழைச்சாலை அப்போ நான் போய் பண்ணி கொடுத்தேன். அன்றைக்கி ஏற்பட்ட ஒரு நட்பு, அதுவும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க இன்ஷூட்டு குரூப்பெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படம் அதே மாதிரி சார் மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதாத் சார் தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே மறுக்கலை, உடனே போய் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோடு ஒரு பயணிக்கிற, சினிமா விட்டு வேறு எங்கேயும் போகாமல் தொடர்ந்து ஒரு இலக்கியோடு பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்குநர்களுக்கு வந்து நான் எப்போயுமே முதல் காரம் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் கஜேந்திரன் அவர்களுக்கும் நான் வந்து இந்த படம் பண்ணோம். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா தென் மாவட்டங்கள்லேருந்து தான் வரும். இப்போ மதுரை, தேனி, பொள்ளாச்சி, அந்த மாதிரி. பட்டு இந்த பக்கம் வட தமிழகத்துலேருந்து வர்ற கதைகள் ரொம்ப குறைவு. இவர் வந்து ஆற்காடு மாவட்டம், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கல்ச்சர், ஒரு விவசாயியோட கதை, அதை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க. எப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக. லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு, ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே, எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அதில் நடித்த ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடியவர். நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். விதாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைநாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரகுநந்தனோட முதல் படத்துலேருந்து எனக்கு பண்ணியிருக்கோம். தென்பேர் புறவை காட்டலும், தொடர்ந்து நீர்ப்பறவை, நிறையா படங்கள். ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில். நேட்டிவிட்டியும் பண்ணுவார், ஃபேண்டசியும் பண்ணுவார். எல்லாமே நல்ல ஒரு இசை தெரிஞ்ச, முழுமையாக தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நல்லா பண்ணியிருப்பாங்க நான் வந்து நம்புகிறேன். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸு உள்ள ஒரு ஃபிலிமாக கமர்ஷியலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இப்போ வந்து புதுசாக வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும். அவருக்குடைய வாழ்த்துக்கள். அதேமாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மருதம் வந்து செல்வ செழிப்போடு பெருவெற்றி பெறும். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷன், தயாரிப்பாளர் வெங்கடேஷனுக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த படம் வந்துட்டு நான் வந்து இப்போ ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டெலாம் சாங்லாம் கம்போஸ் பண்ணோம். தென்மேற்கு பருவக்காட்டு நான் எப்படி பண்ணனோ அதே ஸ்டைலில் தான் பண்ணோம். ஸோ வந்து அவர் டைரக்டர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சாங்க. பார்த்துட்டு இந்தந்த பிளேஸ்மெண்ட்லாம் சாங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ப்ரொடியூசர் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலைவர் வந்து அவரோட நான் 2வது படம் பண்ணுறேன். என்றாவது ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 அவார்டு வாங்கிச்சு. ஸோ 2வது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோயின் ரக்ஷனா அவங்களோடய இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். அருள்தாஸ் சார் இங்கே இல்லை, அவரோட நான் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தென்மேற்கு பருவக்காட்டு, நீர்ப்பறவை, நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா படமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா
ஒரு விவசாயியுடைய லைஃப்பை வந்து அழகாக எடுத்திருக்காரு. ஒரு விவசாயினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டினோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கும். அயோத்தி படத்துக்கு நான் இதே மேடையில் சொன்னேன், ஒரு குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த படமும் மருதமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை உருவாக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு வயலை வச்சுருப்பான், அந்த 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 வயலை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஒரு லோனோ அல்லது மற்ற விஷயங்களோ வாங்கினா எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதையை சொல்லலை சார், சும்மா ஒரு லீடு தான். ஸோ வந்து சரவணன் சுப்பையா சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சாங்கும் ரொம்ப 4 சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீதின்ட்டு லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு, சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து எஸ்ஆர்எம்மில் ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் விதாத் சார், சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஹீஸ் அன் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். சாரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கேருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சார் இஸ் அன் லிட்லி அமேசிங் ஆக்டர், நான் சொல்ல வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம், சம்மரில் எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயிலில் எல்லோரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர். ஐயோ சார், என்ன சார் சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்கலாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் எப்படி அந்த செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான்.
ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். ஸோ அப்படி வரும்போது நான் எல்லாம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி, ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் October 10th தியேட்டரில் வந்து பார்க்கணும், எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ டோன்ட் லைக் டு ஸ்டோல் அன்னெசரிலி ஒரு டைம்ஸ். நான் என்ன நினச்சேனோ அந்த விஷயங்களை வந்து வித்து கிளியராக பேசிட்டாரு. ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டைரக்டர் கஜேந்திரன். ஹீ இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பீரியடில் வந்து ஏஷியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து 435 அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ண ஒரு படம். அதில் நிறைய பேர் எங்கூட ஒர்க் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க 7 பேர். அதில் 7வது அசிஸ்டண்ட்டு தான் அவர் கஜேந்திரன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசென்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 20 years எனக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் எஸ்ஆர்எம்மில் இப்போது விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. சார் நைஸ் கை. சினிமா அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வைவில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஆர்எஸ் கார்த்திக், தேவராஜன் அந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர். இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பர்சனாக கூட ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹாபியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறதில்லை. ஈவன் தோ டைரக்டர்ஸுங்களுக்கு கூட. இந்த படம், இந்த கதை, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த சம்பவம், இது எல்லாமே வந்து ஒரு 2009 நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன், மகான் கணக்குன்னு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் அசிஸ்டன்ட் தான். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணும் சார், ஒரு ரோல் அப்படின்னா. இந்த படத்தில் கூட நான் இந்த ஒரு ஷாட் கூட போடாதன்னு நான் சொன்னேன். இதை போடாத, இந்த கேரக்டர் இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும் அப்படின்னு. அது வித்யார்த்தம் ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆஸ் யூஷுவல். இவ்வளோ போலீஸ் ட்ரெஸ் போடலையே, ஒரே கல்பரேட் தான். பட் என்ன அப்படின்னா, அந்த கார்ப்பரேட் பீப்புள்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா கூட எப்படியெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய, அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளில வர முயற்சி செய்கிற மக்களுடைய வாழ்வியலை பற்றி தான் பேசியிருக்கு. சமீபத்தில் தண்டகாரண்யம், மலை சார்ந்த மக்கள், ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் மனசார ஃபீல் பண்ணுறேன். பட் அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும். ஏன்னா இந்த படம் டிபெண்ட் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நேட்டிவிட்டி ஃபோக். நம்ம அதை தாண்டி போக முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சம்டைம்ஸ் அது பெருசாக கிளிக்காக இருக்குது. பாரதிராஜா சார் படத்துக்கெல்லாம் பெருசாக கிளிக்காக இருக்குது. தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ். நம்ம பெப்சிக்கும் சரி, எங்கள் யூனியனுக்கும் சரி, டைரக்டர் யூனியனுக்கும் சரி, இப்போ எஸ்ஆர்எம்லேருந்து நிறைய காலேஜ் சீட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அதனால் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு முதல்ல நன்றி. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டீன் வந்திருக்காருங்க சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்காரு. என்னென்னா, தன்னுடைய மாணவன் ஒரு படம் எடுக்கிறான், இந்த மாணவன் இங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஒரு 40 to 60% ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ளதை பயன்படுத்த சொல்லி, ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மார்னிங் ஒரு 6 o'clock அசம்பிள் ஆகி டப்பிங்லாம் முடிப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்காக ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃப்ரேமில் எங்கேயுமே தெரியாது.
ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ரக்ஷனா மேம், நான் இங்கே வந்தால் திரௌபதி 2ல் அவங்கள பார்த்ததே நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். என்னால் அவங்கள இது பண்ண முடியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்ஸ், ஷி காட் எ குட் ஃபியூச்சர், நாட் ஓன்லி ஃபார் எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதனால் அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். வித்தார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரை வில்லேஜ், எல்லோரும் ஒன்று மறந்துட்டாங்க, அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்ருக்கு வேலூரில், சுற்றி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு நீ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும். ஒரு நாங்கள் பரவாயில்ல மென் அஸ் அ உமன் வந்து அங்கே வந்து அந்த 30 நாள் அங்கே கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். வித்தார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டார், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன், வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான், அந்த தோலை உரிச்சு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். அப்படி தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம். பட் இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் அண்ணன் அருமையாக ஒர்க் பண்ணார். அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏபிசி படத்தில் வந்து எனக்கு கேமராமேனாக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன கேரக்டரை சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்கும் மேடம். சின்ன கேரக்டர்லாம் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது, ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ், அவைலபிள் லொக்கேஷன்ஸ், வீடு, ஃப்ரெண்டு வீடு, அவருடைய சன்னு, அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க. பாவம் அவங்களுக்குலாம் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களை எப்படி கைட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு எவ்வளோ ரிச்சாக ஃப்ரேம்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தார். கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கோர்ட்டு சீன்லாம் அநேகமாக வந்து நல்லா பேசப்படும். ப்ரெஸ் பீப்புளானவங்களால் வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்படும். ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்துட்டு இருக்க சினிமாலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தையும் கோணத்தையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இனிய மதிய பொழுதில் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து அதை மன்னிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ரொடியூசர் சார், அடுத்து நீங்கள் நல்ல படங்கள் நிறையா பண்ணுவீங்க. கஜேந்திரன், விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.